இது உங்கள் நியூஸ் 5. அனைத்து இந்திய நாட்டினுடைய அத்தனை அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் பாராட்டுகின்ற வகையில் இன்று தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார். என்னென்ன கொள்கைகளை என்னென்ன திட்டங்களை நமது அரசு வகுத்து செயல்படுத்துகிறதோ அதைத்தான் படிப்படியாக அனைத்து மாநில அரசுகளும் இன்று தங்களுடைய திட்டங்களிலே மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கு காரணம் 72 வயதை தொட்டிருக்கிற நமது தலைவர் ஓய்வில்லாது உழைக்கின்ற ஒரு தன்மை கொண்டவர். அவருக்கு நினைவெல்லாம் மக்கள்தான். இந்த மக்களுடைய முன்னேற்றம்தான் அவருடைய நோக்கம். அதை அடிப்படையாக கொண்டு தமிழ் மக்களுக்கு, தமிழ் மொழிக்கு நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய ஆயுட்காலத்தில் என்ன செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவேதான் ஏழை மக்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணி எண்ணி பல திட்டங்களை இங்கே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் இங்கே இன்று கூடியிருக்கிறோம். அவர் 72 ஆண்டுகளை தொட்டிருக்கிறார் என்று சொன்னாலும் கூட இங்கே தமிழகத்திலே 100 ஆண்டு காலம் அவர் இருந்து இந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நம்முடைய தலைவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை பேருக்கு டெய்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் கிஃப்ட்டுங்கிறது. இங்கே இருக்கின்ற வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்த அனைத்து கழக தோழர்களுக்கும் நாம் எல்லாம் ஒன்றிணைந்து இன்று தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தை ஒன்றாக இணைந்து கரவொலி ஒலிப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.